ஆமா ரெடி ஆமா வந்துட்டு இருக்கு சாரி சார் ஆமாக்கு வழி விடலாமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமாக்கு மாலை போட்டு தேங்க்ஸ் சொல்றோம் சாரி உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பழமொழி வச்சு அசிங்கப்படுத்திட்டோம் அதனால வந்து அப்படி சொல்லி மாலை உங்களுக்கு ஓகே தம்பி வாங்க நீங்கள் மாலை போடுங்க வாங்க கேட்கலாம் இன்னும் கேட்கலாம் சார் விஜயாண்டனி சார் எங்கே சார் இருக்கீங்க ஆமைக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் பத்திரிகையாளர் சங்கம் 71 ஆண்டு பாரம்பரிய சால்வே உங்களுக்கு வாய்ப்பு டைரக்டருக்கும் சால்வே போட்டுக்கிறோம். தேங்க்யூ சார் எனக்கு சால்வை போட்டு பழக்கம் இல்லை நான் வாங்கி உங்கள்கிட்ட போட்டுறேன். ஓகே தம்பி ஆமாம் இது வேற வழக்கமாக வந்து அது சொல்கிறேன் ஒரு இன்னொரு மேட்ரு இருக்குது நம்மக்கிட்ட அது வாங்க சார் வாங்க. ஸோ ஆமைக்கு ஃபஸ்ட்டு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு விஜய் ஆண்டனி சாரோடைய பிறந்த நாள். ஸோ யூஸ்வலாக கேக் தான் கட் பண்ணுவாங்க பட் வி ஹேவ் அன் அதர் திங். ஸோ அதுவும் நமக்காக வந்துட்டுருக்கு. தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நிர்வாகிகள் இப்போ விஜய் ஆண்டனி சாருக்கு கௌரவிக்கிறாங்க. ஸோ மேடையில் ஆமை வந்தாச்சு அண்ட் இப்போ மாலை போட வேண்டிய தருணமும் வந்தாச்சு. ஆமைக்கு மாலை போட்டு தேங்க்யூ எல்லாரும் இல்லைங்க சார். ஸோ யார் மாலை போடுறீங்க சார் நீங்கள் போடுறீங்களா ஆமைக்கு மாலை வாங்க தம்பி நீங்கள் போடுங்க வாங்க தம்பி வாங்க நீங்கள் போடுங்க சார் ஆமாம் சார் ஆமடிக்கு பொண்ணாரு போத்தாங்க சார் போடுங்க சார் தேங்க்யூ. பத்மா அவர்கள் வந்து ஆமைக்கு மாலை போடுற வரேன் சார் நான் அந்த பக்கம் நிற்கிறேன் சார். ஓகே கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வீடியோ பதிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இன்னையிலேருந்து பத்மா மேடம் ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடுன்ற பழமொழியை தமிழ்லேருந்து தூக்குறோம் நம்மளாம் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா தேங்க்யூ. ஸோ இந்த ஆமையினால தான் படம் ஹிட்டாக இருக்குல்ல மார்கன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து வழக்கமாக கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இல்லையா நம்ம வந்து வித்தியாசமாக பிரியாணி வெட்டி கொண்டாடுறோம். ஓகே பிரியாணி கொண்டாடுறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மேடைக்கு வந்து எல்லாருக்குமே மீண்டும் ஒரு பெரிய நன்றி. பொதுவாக விஜய் ஆண்டனி சார் சொன்னோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ் அண்டர் திஸ் யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி இன்னைக்கு அழகாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்தே நிறைய மொமெண்ட்ஸ் நமக்காக கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வரிசையில் இதுவும் இருந்தது. அண்ட் மீண்டும் இப்போ விஜய் ஆண்டனி சாருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறனால கேக் இல்லாம பிரியாணி வெட்டி கொண்டாட போறோம். ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு இப்போ நமக்காக பிரியாணி வெட்ட போறாங்க. லைட்டர் யார்ட்டையா இருக்கா சார்? லைட்டர் மேடம் லைட்டர் யார்ட்டையாது? தம்பி லைட்டர் சார். தேங்க்யூ சார். சார் உங்க பேர் சார்? சோ ஒட்டுமொத்தமாக குழு இணைஞ்சு இந்த பிரியாணியை வெட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. தேங்க்யூ. நீங்க ஊதுறீங்களா? ரெடியா? ரெடி. Happy birthday to our favorite Vijay Antony sir. மீண்டும் அவருக்கு you want piece or rice okay. ஸ்பூன் கொடுங்க. கையில கொடுக்க முடியுமா? ஆடி அமாவாசையா பிரியாணி கையில ஊட்டிடலாமா? இது வந்துட்டே இருக்கு சார். 25th ஃபிலிம் ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் சார்பாக. பிரபு டைரக்டர் பிரபு ஈஸ்வர வந்து சார் உங்க ரிப்போர்ட் இருக்கு சார். நீங்க தம்பி வாங்க. கவிதா மேடம் வாங்க. இங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜா சரி தப்பிக்க கூடாது. நீங்க நான்வெஜ் வாங்க. என்னப்பா வாங்க பாய் தோறிக்கப்பா ப்ளீஸ் நீங்க கல்யாணி வெஜ்ஜா வெஜிடேரியன் அது ரேகா வந்துருங்க. ரேகா தேங்க்யூ. பிரபு வந்துட்டீங்க தம்பி வாங்கப்பா. நீங்கள் ராசியா நாள் எனக்கு வாங்க மேலே வாங்க வெஜிடேரியனா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். தேங்க்யூ. உங்களுக்காக சில நபர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு கௌரவிக்கிறோம். சார் நான் தான் போதும் சார். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஊடக நண்பர்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய நன்றி. ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் பிரபு டைரக்டர் பிரபு